டீச்சர்ஸ் ஒரு ஸ்கிட் நடிப்பாங்க. இந்த ஸ்கிட் எப்படின்னா, கோயம்புத்தூர் பகுதியில் 2012 வருஷத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஓகே, இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிட்லையும் பார்த்தோம், தேவன் எதில் நோக்கமாக இருக்கார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு பார்த்தோம். இதுலேயும் நம்ம பார்த்தோம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லப்பா இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு, அது வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதிலே பிரவேசிக்காது அப்படின்ட்டு. ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தில் அது இது ஒரு சின்ன ஒரு கரை திரை எது இருந்தாலுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஓகேவா? அதில் இந்த சம்பவத்தில் இது நிஜமாக நடந்த சம்பவம் இல்லையா, 2012. ஓகே, சித்ரான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுடைய உண்மையான சாட்சி. ஓகேவா? அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்கள்ட்ட இருந்த ஒரு சின்ன விஷயத்த தேவன் மாற்றும் போது அது எவ்வளோ பெரிய அற்புதமாக மாறிடுச்சு, எத்தனை பேரை எப்படிலாம் மாற்றிடுச்சுன்னு சொல்லி நம்ம சபையில் இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் அதை நடித்து பேசி அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. இடம் ஸ்கூல் செல்கிறாள் சித்ரா. ஐயோ, பிரின்சிபால் மேடத்தை பார்க்கணுமே, என்ன பண்ணுறது? ஏதாவது திட்டுவாங்களோ, என்ன பண்ணுறது? ஹலோ சார், பிரின்சிபால் மேடத்தை பார்க்கணும். இருக்காங்க, மேலே இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசு. அச்சோ, பிரின்சிபல் ரூம் வெளியே சித்ரா தயக்கத்துடன் பிரின்சிபலை காண செல்கிறாள். அச்சோ, ரொம்ப பயமா இருக்கே. பிரின்சிபல் மேடம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். மேம், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஆண்டோனி பிட்டோட அம்மா. ஓஹோ, அந்த சாரோட அம்மா நீங்க தானா? என்ன பண்ணலான் இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்களா அது மாதிரி? பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பையனை வேற ஏதாச்சும் ஸ்கூல்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்ல 100% ரிசல்ட் எடுக்கிற ஸ்கூல். வாங்க கீதா, நம்ம பிரின்சிபல் மேம் கிட்ட போய் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு வருவோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாட் மேம், கல்ச்சுரலுக்கு சாரி. ஏன்னா இந்த ஸ்கூல் 100% ரிசல்ட் எடுக்கிற ஸ்கூல். அதனால உங்க பையனை வேற ஏதாச்சும் ஸ்கூல்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் டேக் ஹிம் அண்ட் கெட் அவுட். புரியல மேடம். ஏம்மா, உங்க பையன் டிஜிட் வைஸ்ல மார்க் எடுத்துட்டு இருக்கான். அவனை வச்சு இந்த ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ல நான் ரிசல்ட்டை நாசம் பண்ணணுமா? அதனால தயவு செஞ்சு உங்க பையனை கொண்டு வேற ஏதாச்சும் ஸ்கூல்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்கம்மா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. வேணா உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். 9th ஸ்டாண்டர்ட்ல அவனை எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணி விடுறேன். அப்புறம் நீ 10th ஸ்டாண்டர்ட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி விடுங்க. நீங்க அழுதுட்டே போகாம பேசாம சந்தோஷமா போங்க. அக்கா, என்ன தெரியுதா? யார் நீங்க? எனக்கு புரியல, நீங்க யாரு? நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியலையா என்ன? இங்க வாங்க அக்கா. அந்த பிரின்சிபால் மேம் அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் பையனை என்னிடத்துல கொண்டு விடுங்க. நான் டியூஷன் எடுத்து அவனை நல்லா சொல்லி கொடுத்து நல்லா பாஸ் பண்ண வைக்கிறேன். பின்ன இந்த கர்த்தரிடத்துல நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. சரி அக்கா, சரி. அக்கா, இந்த பிரின்சிபால் மேம் ரொம்ப நல்லவங்க தான். இப்போ கோபமாக இருக்காரு. இன்னும் 2-3 நாள் கழிஞ்சு நீங்கள் அவரை பார்த்துடுங்க. இப்போ நார்மலாக ஆயிடுவார். சரியாக்கா? சரி. சித்ரா மனபாரம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே கீழே இறங்கும் போது ஆண்டி ஆண்டி என்று ஒரு சத்தம். திரும்பி பார்த்தால், ஹாய் ஆண்டி. என்னடா செல்லம், ஏன் சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணுடா செல்லம், ஆண்டியை கண்ணில் தூசி பட்டுட்டு அதனால தான். சரி, கவலைப்படாதீங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்க சோகம்லாம் பறந்து போயிடும். சரிடா செல்லம், சரி ஆண்டி கண்டிப்பா வரேன். எங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர். சரி, அவங்கள்ட்ட நான் கூட்டிட்டு போறேன். சரி சரி, கண்டிப்பா வரணும் ஆண்டி. பாய் ஆண்டி. இரவு 1 மணி. சித்ரா தன் படுக்கையில் தூங்க முடியாமல் பிரின்சிபல் சொன்னதை யோசித்தும் அஜித் சொன்னதையும் யோசித்து கொண்டே தூங்காமல் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். அச்சோ, என்ன பண்றது? தூக்கவும் வர மாட்டேங்குது. பிரின்சிபால் சொன்ன மேடம் சொன்ன
வார்த்தையே வந்துட்டு இருக்கு, என்ன பண்றேனே தெரியலையே. இவர்கிட்ட சொன்னாரு, அவரும் கேட்க மாட்டாரு. பையனை பற்றி சொன்னா கொன்னே போட்டுருவாரு. எப்படியாவது 400க்கு மேல மார்க் எப்படியாவது எடுக்க வைக்கணுமே. பேசாம அந்த பையன் சொன்ன மாதிரி பாஸ்டரை போய் பார்த்தாலும். காலை பிரேக்ஃபாஸ்ட் டைம். சமையல் மற்றும் யோசனையில் சித்ரா. இந்தடா கண்ணா சாப்பிடு. செல்லம், உன்னை டியூஷனுக்கு விடலான்னு இருக்கேன். அம்மா, அது நான் கேட்கலான்னு தான் இருந்தேன். உங்களுக்கு டியூஷனுக்கு போகிறது சந்தோஷமா இருந்தா நான் போகிறேன். சரிடா செல்லம், அந்த அனிதா ஆண்டி இருக்காங்களா, அவங்ககிட்ட உன்னை டியூஷனுக்கு கொண்டு சேர்த்துறேன், சரியா? ஓகேம்மா. சித்ரா பிரின்சிபல் முன் மீண்டும் சந்திக்க செல்கிறாள். எஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமின். மேடம், இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு. ஸ்டாப் இட் மேம். பேசாம நீங்க சொல்றது ஒரு லெட்டர்ல எனக்கு எழுதி கொடுத்துருங்க. இதான் லாஸ்ட் வார்னிங். உங்க பையனை நல்லா படிக்க சொல்லுங்க. ஓகே மேம். பிற்பாடு அஜித் சொன்ன அந்த கண்ணன் பாஸ்டரையும் பார்க்க சித்ரா சோகமாக யோசனையில் செல்கிறாள். யோசனை மிகவும் பலமாயிருந்தது. ஆனால் கண்ணன் பாஸ்டரோ வேதம் வாசித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தாள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. நான் தான் அந்த அஜித் சொன்னேன் இல்ல, ஆண்டோனியோட அம்மா. ஓ, அந்த சித்ரா சிஸ்டரா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். சரி, அஜித் உங்களை பற்றி எல்லாமே சொன்னேன். நீங்கள் படுற கஷ்டம் போராட்டம் எல்லாமே சொன்னேன். சரி, நீங்கள் பையனுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமா பாஸ்டர், ஜெபம் பண்ணுவேன். காலையுமே நைட்டு எப்பவும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எஸ், உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கு. நீங்கள் பைபிள் படிப்பீங்களா? ஆமா, எங்க பாஸ்டர் தான் பைபிள் படிப்பாரு, நாங்க ஜெபம் தான் பண்ணுவாரு. எங்க பாஸ்டர் மட்டும்தான் பைபிள் படிப்பாரு. சரி, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குற ஜெபம் அருவருப்பானது. அப்போ வேதத்தை கேட்காதபடி இருக்கிறவனு கூட ஜெபம் அருவருப்பா இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? தினமும் வேதத்தை வாசிக்கணும். வாசித்து வாசித்து அதை புரிந்துட்டு ஜெபம் பண்ணணும். அப்போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சரி பாஸ்டர், இன்னைக்கு கண்டிப்பா நான் வேதத்தை படிக்கிறேன். சரிம்மா, இந்த பைபிள் உனக்கிட்டே இருக்கட்டும். சரி பாஸ்டர். இரவும் பகலும் நீ இதை வாசித்து ஜெபம் பண்ணணும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். சரி பாஸ்டர். பாஸ்டர் சொன்னபடியே செய்தாள் சித்ரா. இரவிலும் வேலை செய்யும் போதும் வீட்டிலும் எப்பவுமே சித்ராவோட ஒரே ஜெபம், என் பையன் 400ஐ விட 1 மார்க் அதிகமாக வாங்கணும், என் பையன் 400ஐ விட 1 மார்க் அதிகமாக வாங்கணும் என்ற ஜெபத்தை எப்போதும் வேதம் வாசித்து ஜெபிப்பாள். எப்படியாவது பாஸ் ஆகி 400க்கு மேல மார்க் வாங்கணுமே. அடுத்த வருடம் 2013 மே 31 ரிசல்ட் நடந்தது என்ன? இவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா? சிங்கிள் டிஜிட் மார்க் வாங்கின ஆண்டனி பிரிட்டோவுக்கு 400க்கு மேலே எப்படி மார்க் கிடைக்கும்? சரி வாங்க, அதையும் பார்க்கலாம். ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம். 10th 12th மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசளிக்கும் முன் பிரின்சிபல் விக்டோரியா மேடம், அச்சச்சோ அவங்க பேரே உச்சரிக்க பயமாக இருக்கு. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸ்டோரினா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? இந்த ஸ்டோரி தான் என்னையே மாற்றிடுச்சு. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு கழுகு குட்டி ஒன்று கோழி குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அது கோழி குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு இருந்ததுனால அது என்ன நினச்சிச்சான், தானும் ஒரு கோழி குஞ்சுன்னு நினச்சி அது கழுகுன்றதே மறந்து அதுக்கு கூட பழகி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ வேலை வந்தபோது அதை கழுகு குட்டியோட தாய் கழுகு அதுக்கு புரிய வச்சுச்சு, நீ ஒரு கோழி குஞ்சு இல்லை, நீ ஒரு கழுகுன்னு. அப்போ அது என்ன பண்ணுச்சு, சிறகு அடித்து உயர பறந்துச்சு. உயர பறக்கும்போது அந்த டைமில் மழை பெஞ்சிச்சு. அது என்னன்னா மலைக்கு மேகங்களுக்கு மேலே பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ மேகங்களுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும்போது அது கீழே பார்த்தபோது கோழி குஞ்சுங்க எல்லாம் என்னது மழைக்கு பயந்து ஒதுங்கிறத பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போ அது நினச்சிச்சான், அப்போ தான் அது உணர்ந்துச்சு, நான் ஒரு கோழி இல்லை, நான் ஒரு கழுகுன்னு. நான் உயர பறக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு அந்த கழுகு குட்டியை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கா? அந்த கழுகு குட்டி வேற யாரும் இல்லை, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஆண்டனி பிரிட்டோவோட அம்மா சித்ரா தான். வாங்கம்மா சித்ரா.
இவங்க தான் அந்த குட்டி கழுகு. தன்னோட பையன் 1, 2, 5, 7ன்னு மார்க் எடுத்துட்டு இருந்ததை பார்த்து துக்கப்பட்டுட்டு இருந்த இவங்களை நீ ஒரு கோழி குஞ்சு இல்ல கழுகு குட்டின்னு சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சது யார் தெரியுமா? தாய் கழுகு. அந்த தாய் கழுகு யார் தெரியுமா? அவங்களோட பாஸ்டர் தான். சித்ராம்மா, நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஏன்னா இவங்களோட பையன் வந்து 10th 402 மார்க் எடுத்து நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்துருக்கான். இந்தாங்கம்மா. தேவனால் கூடாது ஒன்றும் இல்லைதா. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணக்கே தெரியாது. எங்கள் பாஸ்டர் மூலமாக பைபிள் படிக்கவும் ஜெபம் பண்ணவும் கற்று தந்தார்.